ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து மேஸ்ட்ரோ ஸ்டீம் குக்கர் பற்றின அன்பாக்சிங் ரிவ்யூ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அதில் வந்து எப்படி குக் பண்ணலாங்கிற டெமோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுல நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி குக்கிங் டெமோவில் வந்து மேஸ்ட்ரோ ஸ்டீம் குக்கரில் எப்படி பீன்ஸ் கறி பண்ணலாங்கிறது தான் காட்ட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் பீன்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மேஸ்ட்ரோவில் வந்து 3 பேன் கொடுத்துருப்பாங்க. 2 லிட்டர் பேன் ஒன்று, 1 லிட்டர் பேன் ஒன்று. இதில் வந்து நான் 1 லிட்டர் பேன் எடுத்திருக்கேன். இந்த பேனில் வந்து கட் பண்ணி வச்ச பீன்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டீம் குக்கரில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணும்போது அதோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதோட ஹெல்த் இதெல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே கிடச்சிடும். இப்போ வந்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் ஹீட்டிங் பேஸ் யூனிட். ஸோ இதுக்கு மேலே தான் நம்ம பேன் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்கு இந்த மாதிரி மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்னதாக லெமன் போடுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போதெல்லாம் அந்த கால்சியம் டெபாசிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லெமன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் புளி கூட சேர்த்துக்கலாம். அந்த மெஷரிங் கப்பால் நான் 2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அந்த பேனை மேலே வச்சிடலாம். ஸோ ஆன் பண்ணிட்டேன். லைட் எரியுது பாருங்கள். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓரளவுக்கு வெந்துருச்சு. இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப. ஸோ சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். மேஸ்ட்ரோ ஹீட் பேஸ் யூனிட்டில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பீன்ஸ் வேகலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஹீட் பேஸ் யூனிட்டில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பீன்ஸ் நல்லா வெந்துடும். அதேமாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவும் நீங்களே ஆஃப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து தாளித்து கொட்டிடலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே தாளிக்கிற மாதிரி பேனில் வந்து கடுகு உளுத்தம்பருப்புலாம் வச்சு தாளிச்சிட்டு அந்த வேக வச்ச பீன்ஸையும் அதில் போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு இறக்கிடலாம். இந்த ஸ்டீம் குக்கர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணுறது லேட் ஆகும். பட் வந்து உங்களுக்கு அதோட ஹெல்த் இதெல்லாம் வந்து அப்படியே கிடைக்கும். ஏன்னா ஸ்டீம்னாலே அது வந்து நீராவியில் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டீமில் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.